சத்தியமா நானும் இதை பற்றி பேசக்கூடாது, நிறையவே பேசிட்டாங்க எல்லாரும் அப்படின்ட்டு அமைதியாக இருந்தேன். ஆனால் ஃபோனை எடுத்தால் உண்மையிலேயே அந்த குழந்தையோட முகம் வந்து வந்து போயிடுது. ஆ? இந்த வக்கரம்பூச்ச நாய்ங்களுக்கு 10 வயசு குழந்தைகிட்ட என்ன அப்படி பார்த்துருப்பானுங்க? அவ்வளோ அடக்க முடியாத காம உணர்ச்சி இருக்குமா சொல்லு? ஒரு மனுஷனுக்கு கட்டுப்பாடுன்னு இல்லாமல் வாழ்ந்தா அக்கா தங்கச்சி அம்மா கிட்ட கூட போக தான் தோணும். இந்தமாரி நாய்ங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும். ஒருத்தனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு லைஃப்பில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணணுமான்னு யோசிக்கிறவனுக்கு கூட தைரியம் வரக்கூடாது. தயவு செஞ்சு குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்குங்க. யாரையும் நம்பி விடாதீங்க. எவன் மனசில் எத்தனையாயிரம் வக்கரம் இருக்குதுன்னு நமக்கு அவன் முகத்தில் தெரியாது. இப்படி ஒரு விஷயம் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு புரிய வரும், இவனை அப்படி பண்ணிட்டான்னுட்டு. எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் உஷாராக இருங்க. குழந்தைங்கள யாரையும் நம்பி பூமா மாமா, பூமா அப்பா, பூப்பா சித்தப்பா, தாத்தா, பெரியப்பா அப்படின்னு ஆம்பளையே இருக்கக்கூடிய எவனையுமே நம்பாதீங்க. அதெல்லாம் நல்லவங்க அப்படின்னு என்ன நல்ல விஷயம் போட்டாலும் யார் ஒருத்தன் தன்னை ரொம்ப உத்தமனாக காட்டிக்கிறானோ அவன் மனசில் எத்தனையாயிரம் வக்கரம் இருக்கும்னுட்டு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு வரைக்கும் ஃப்ரெண்டு சொந்தக்காரு அப்படின்னு எந்த ஒரு ஆம்பளைங்களையுமே அலோவ் பண்ணாதீங்க. நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கன்ற வசதினா கூப்பிட்டா அந்த குழந்தைங்க போகும். சாவு கூட ஒரு நிமிஷம் மரணிச்சிடலாம். அந்த வலியை எப்படி தாங்கியிருக்கும்? அறிவே இருக்காது இவங்களுக்கெல்லாம். ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட என்னத்தை அப்படி பார்த்துருப்பானுங்க? அடக்க முடியாத காம உணர்ச்சி தலைக்கு ஏறினப்போ எங்கன்னா நாண்டுக்குன்னு சாவ வேண்டியது தானே. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு திரும்பி எவனும் அப்படி ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க கூட கூடாது. இங்கிலாண்டில் பாலியல் பலாத்காரம் பண்ண குற்றவாளிகளுக்கு ஆண்மை நீக்கம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வந்தது. குற்றத்தை நிரூபித்த அடுத்த செகண்டே அவனுக்கு ஆண்மை நீக்கம் செஞ்சு சிறையில் அடிக்கணும்னுட்டு. ஆனால் இந்த நாட்டில் இன்னும் 50 வருஷம் போனால் கூட அப்படி ஒரு சட்டம்லாம் வராது. இல்லை எத்தனை குழந்தைங்க இந்தமாரி பாதிக்கப்படும் சொல்லு. நம்மளை சுற்றி இருக்கிற ஆம்பளைங்க எவனையுமே நம்பக்கூடாது. அவன் என் நல்லவனாகவே கூட இருக்கட்டும், ஆனால் நல்லவன்னுட்டு யாரையும் நம்பி குழந்தைங்கள பழகக்கூடாதீங்க. தயவு செஞ்சு சிஎம் சார், இது உங்கள் காதுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். நான் கோடிக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதை பேசியிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தி. எல்லாரும் நம்பி தான் உங்களை வந்து சிஎம் ஆக்கி கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக ஏதான ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும். மாதம்னா பெண்களுக்கு 2000 கொடுக்குறது, தங்கத்துக்கு தாலி கொடுக்குறது, இதெல்லாம் முக்கியம் இல்லை. எங்கள் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அப்படி ஒரு தப்பு பண்ணுற ஒரு ஆம்பளைங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டு கொடுங்க. அவன் தான் குற்றவாளின்னு நிரூபித்த அடுத்த செகண்டே அவனுக்கு ஆண்மை நீக்கம் பண்ணி அவனை சிறையில் அடிங்க. அவனை பல வருஷம் ஜெயிலில் வச்சு நின்று அவனை கேஸை நடத்தி சோறு போட்டு அவனை தெம்பாக்கி அவனை கூட்டின்னு போய் தூக்கில் போடுறதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். அதெல்லாம் வந்து இப்படின்றதுக்குள்ளே உயிர் போயிடும். ஆனால் வாழ்நாள் முழுக்க அவனுடைய சாவு வர வரைக்கும் அவனுடைய ஆண்மை நீக்கினதுக்கான அந்த வலியை அனுபவிக்கணும். அவனே நினச்சா அவனுக்கு அருவறுப்பாகி அவனையும் செத்து போயிடணும். அவனை தூக்கில் போடணுன்னு கூட அவசியம் இல்லை. அந்த வலியை தாங்க முடியாமல் அந்த சின்ன குழந்தை உயிர் போயிருக்கும் பாருங்கள், அந்த வலியை அவனுக்கு கொடுக்கணும். இங்கே 10 வயசு பொண்ணுக்கு இப்படி நடந்து நிற்குது. அப்படி இன்னொரு நியூஸ் பார்த்தாக்கா 70 வயசு பாட்டிக்கு பாலியல் தொல்லை. உண்மையிலே பொம்பளைன்னு இருக்கிறவங்க 5 வயசுலேருந்தும் 80 வயசு கேள்விக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லை. உங்கள் ஆட்சியில் எதனா உருப்படியாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு மக்கள் மனசில் நிற்கணும் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இப்படிப்பட்ட நாய்ங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டு தண்டனை கொடுங்க. இந்த வீடியோவை போடுறதுக்கு கூட நிறைய எதிர்ப்பு எனக்கு. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ என்ன உலகத்தை திருத்த போறியா? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வரும். ஆனால் ஒரு பொண்ணு குழந்தைக்கு அம்மாவா எனக்கு மட்டும்தான் இதோட வழி தெரியும். வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. பிரச்சனை நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கி வாழ்கிறவங்களுக்கு நாளைக்கு அந்த பிரச்சனை யார் வீட்டு வாசல்லனாலும் வரும். யாரோ ஒரு குழந்தைக்கு நடக்குது அப்படி முடிக்கணும் என்னால் இருக்க முடியாது. நல்லதாக ஒரு விஷயம் பண்ண போனால் 1008 தடங்கள் வரதான் செய்யும். நம்மளால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த இவ எப்படி பண்ணலாம், இவளுக்கு எப்படி தெரியும், இவளால் எப்படி முடியும் அப்படின்னு அதை தடை பண்ணுறதுக்காக சில ஜென்மங்கள் இருக்கும். அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே தேவையில்லை. இப்படி ஒரு விஷயத்துக்காக பேசலைன்னா மனுஷ ஜென்மமாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. அதனால் என்னுடைய உணர்வுகளை நான் பதிவிடுவது தான் செய்வேன். அதை பண்ணுறதுக்கான தைரியம் மனசில் இருக்கணும். அந்த தைரியம் எனக்கு இருக்குது. தப்பு பண்ணுறதுக்கு தான் பயப்படணும். கரெக்டான ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை. அதுக்கு யாரோட அனுமதியும் நமக்கு தேவையில்லை. என் வீட்டு ஆம்பளைங்களாகவே இருந்தாலும் இதுதான் என்னுடைய முடிவு. அந்த குழந்தைக்கு நல்ல நீதி கிடைக்கணும்.